இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று. அப்படியே கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் வீட்டின் மேலே இருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த இடத்திலையும் ஒரு 15 நிமிடங்கள் இந்த இடத்தில் ஜெபம் நடைபெறும். இந்த பகுதியில் இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல நீங்கள் வரலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறும் இயேசுவின் நாமத்தில். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களோ விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுங்க. நிச்சயம் உங்கள் சேவனை கட்டுகள் உடையும், பிசாசின் கிரியைகளும் போராட்டங்களும் மாறும். வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவன் சமாதானத்தை தந்தருளுவார். நீங்கள் வேண்டிய நன்மைகளை பரலோகத்தின் ஆண்டவர் தருவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்போடு கூட நான் அழைக்கிறேன். நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காக நன்றியோடு மெத்துவதிக்கிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மாலை வேலையை தகப்பனே ஆண்டவரே, இந்த கிராமத்திலே நாங்கள் வந்து உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத ஆண்டவரே அந்த நோக்கம் உண்டு தகப்பனே. இந்த இடத்தில் தகப்பனே சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சத்திய வசனங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை கேட்கத்தக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவார் என்று சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே ஒவ்வொரு காதலின் செவிகளும் கேட்கத்தக்க கிருபை தர முடியாது செய்கிறோம். சத்திய வசனமாக ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவர் இதயத்தில் ஆவியானவரை கிரேச்சி முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தின் அறிவு சத்தியம் விடுதலையாக்கும் சொன்ன வேதம்படி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அந்த சத்திய வசனமாக விடுதலை கொடுக்க முடியாது செய்கிறோம். சுகத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு சமானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிற ஸ்தோத்திரமையா. இந்த கிராமத்தில் ஆண்டவரே இந்த நாள் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறது நல்லது என்று ஜனங்கள் அறிவித்தக்க தேவன் பெரிய கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். அதிசயங்கள் அற்புதங்களும் ஆண்டவர் நடக்கத்தக்க வழிநடத்த முடியாது செய்கிறோம். ஒரு நாமத்தில் மையம் மட்டும் காதுகளும் நடக்கிற ஒவ்வொரு பதி ஆசிரியர் இயேசு நாமத்தில் பிதாவே சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் ஒரு வெற்றி இல்லாமல் ஜெயம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இயேசு உங்களுக்கு ஜெயத்தை, நன்மையை, வெற்றியை உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெய்வ பிரசன்னம் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் இறங்கட்டும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம்
செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பும் தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கத்தையும் மாற்ற இயேசுவால் முடியும். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கும் நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம் மத்தியில் அவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லி நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனுஷன் போதித்ததல்ல, தேவன் மனுஷனுக்கு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பல கிராமங்களில் போய் ஜனங்களை சந்தித்து சொல்லுகிறோம். ஆகையினால எத்தனையோ வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க, டிவியில் நாடகம் பார்க்குறீங்க, காமெடிகளை பார்த்து ரசிக்கிறீங்க. அதில் ஒன்றாக எண்ணி இந்த இடத்துல என்னதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செவி கொடுத்து கேட்பீர்களானால் இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவர் வேதத்தில் ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இவண்ணமா எழுதியிருக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் ஜனங்களை குறித்து மிகவும் துக்கத்தோடும் வேதனையோடும் எழுதியிருக்கிறதை நான் உங்கள் மத்தியில் வாசித்து காட்டுகிறேன். இந்த வேதம் ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் கிடையாது. இந்த வேதம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எழுதி கொடுத்த வார்த்தைகள். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலேயும் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற ஜனங்களுக்காக, எல்லா தேசங்களிலேயும் எல்லா தீவுகளிலேயும் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே வேதம் ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்டது அல்ல. இன்றைக்கு நீங்க கவனித்தீர்களானால் இந்தியாவில் பல பகுதியில் வேதத்தை கிழிக்கிறதும் எரிக்கிறதும் காலில் போட்டு மிதிக்கிறதும் இப்படி எவ்வளோ அவமரியாதை செய்ய முடியுமோ அவ்வளோ ஜனங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆங்காங்கே நடக்கிறது நம்ம நியூஸ் வழியாக செய்தித்தாளில் நாம் பார்க்கிறோம். ஆனால் கவனிக்கணும், இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. அது சத்தியமான வார்த்தை, அது நிறைவேறுகிற வார்த்தை. கொஞ்சம் மாத்திருங்க, இங்க எடுங்க. அதே இடத்துல இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண வார்த்தை அல்ல. சிலர் அதை சாதாரண வார்த்தையாக நினைக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். அது சாதாரண வார்த்தை அல்ல. வேதம் எப்படிப்பட்டதென்றால், இந்த உலகத்திலேயே மொத்தம் 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழுகிறார்கள் முழு பூமியில். அதில் கிட்டத்தட்ட 400 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வேதத்தை பின்பற்றுகிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், வேதத்தை நேசிக்கிறார்கள். உலகத்திலே அதிகமான புஸ்தகம் ஒன்று விற்கப்படுகிறது என்றால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். உலகத்திலே அதிகமான ஒரு புஸ்தகம் அச்சிடப்படுகிறது, மொழிபெயர்க்கப்படுகிறது என்றால் அதுவும் கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். நீங்க கவனிக்கணும், இந்த இந்தியா தேசத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான பாஷைகள் இருக்கிறது. அப்போ உலகம் முழுதும் நீங்க கவனிக்கணும் எவ்வளவு பாஷைகள் இருக்கும் என்று. அதிகமான பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு அநேகர் பயன்படுத்தி வருகிற வேத புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம். இவ்வளோ மகிமைக்கு சொந்தமாய் இருக்கிற அந்த புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தையை நான் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகவே தயவாகவும் அன்போடும் உங்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். வீடுகளில் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வார்த்தை என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க செவி கொடுத்து கேட்பீர்களானால் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க கவனித்தீர்களானால் வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 22 இவனமாய் சொல்லி இருக்கிறது, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி. இப்போ இந்த கிராமங்களில் சாதாரண பாம்பர மக்கள் நம்மை போல ஒரு மனிதர்களிடத்துல வேதத்தை சொன்ன ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் பெரிய பெரிய அறிஞர்கள், படித்தவர்கள், ஞானிகள், சயின்டிஸ்டுகள் இவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொன்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது? வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையும் ஆராய்ச்சியும் ஒத்துப்போகுதா? அதில் ப்ரூஃப் ஆனால் மட்டும்தான் அதையே ஏற்றுக்கொள்ளுவார்கள், மதிப்பார்கள். அப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறன்னா, கர்த்தர் அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்று இருக்கிறார். இந்த பூமி உருண்டை என்கிறது ரொம்ப காலமா மனுகுலத்திற்கு தெரியாது, ரொம்ப வருஷமா தெரியாது. ஆராய்ச்சியாளர்கள் சிலர் இவண்ணமாய் சொன்னாங்க, பூமி தட்டையானது, நீளமானது, சதுரமானது
இப்படி தான் எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மனுகுலத்திற்கு சபைக்கு தேவன் வெளிப்படுத்தினார் இந்த பூமி உருண்டை என்று சொல்லி. அதுக்கு பிறகுதான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக சயின்டிஸ்டுகள் கண்டுபிடித்தார்கள் இந்த பூமி வேதத்தில் சொல்லப்பட்டபடியே உருண்டையாக தான் இருக்கிறது, ஆராய்ச்சியில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது, வேதம் கட்டுக்கதை அல்ல, அது சும்மா எழுதப்பட்ட கதை புஸ்தகம் அல்ல என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாய் நிரூபிக்கப்பட்டது. இனியும் நீங்கள் கவனிக்கும்படி புரிந்து கொள்ளும்படி இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன். எரேமியா 47:5 சொல்லுகிறது, காசா மொட்டையடிக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பூமியை பார்த்து சொன்ன வார்த்தை நிறைவேறும், ஒரு தேசத்தை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும், எதிர்காலத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் நிறைவேறி கொண்டிருக்கிற வார்த்தை, நிறைவேறியிருக்கிற வார்த்தை, நிறைவேற போகிற வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகம்தான் கர்த்தருடைய வேத புஸ்தகம். ஆகவே அந்த புஸ்தகத்தை நீங்கள் விசுவாசிங்க. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை நீங்கள் கவனித்தால் ஆண்டவருடைய வசனம் காசா தேசத்திற்கு விரோதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த மக்களுடைய கீழ்ப்படியாமையினால, அந்த மக்களுடைய பாவத்தினால என்றைக்கோ ஒரு நாள் கர்த்தர் இதை தீர்மானமாய் எச்சரித்து சொன்னார், காசா ஒரு நாள் மொட்டையடிக்கப்படும். இதே போல கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தால் ஒரு நாள் அந்த தேசம் முழுவதுமாய் மொட்டையடிக்கப்படும் என்று ஆண்டவர் எச்சரித்தார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கிற யுத்தத்தில் அந்த பட்டணமே, அந்த தேசமே கிட்டத்தட்ட மொட்டையடிக்கப்பட்ட நிலைமை. இப்போ அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா குடிகளும் நீங்கள் காலி பண்ணிட்டு போங்க, அந்த தேசத்தை நாங்கள் ஃப்ளாட் போட போகிறோம், பெரிய பெரிய கட்டடங்களை கட்ட போகிறோம், நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு செய்தி நம்மளுடைய காதுகளுக்கு வருகிறது. இந்த மாதிரியான செய்தி அவர் எந்த தேசத்திற்கும் சொல்லப்படலை, நாமளும் கேள்விப்படலை. ஆனால் காசா தேசத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். அது பல நூற்றாண்டு தாண்டி இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், வேதம் சத்தியமானது, மெய்யானது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற சின்ன வார்த்தை முதல் பெரிய பெரிய வார்த்தைகள் வரைக்கும் அன்றைக்கும் நிறைவேறி இருக்கிறது, இன்றைக்கும் நிறைவேறி இருக்கிறது, இனியும் நிறைவேறும். அதே போல இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி மீதியான வார்த்தைகளை சொல்லக்கு நான் கடந்து போகிறேன். லேவியராகமம் 17:11 நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் ஒரு மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று சொல்லி மருத்துவ உலகத்திற்கு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தான் தெரிய வந்ததை தவிர மற்ற மாதிரி யாருக்கும் தெரியாது. மனுஷனுடைய உயிர் எதிலேயோ இருக்கு, ஒருவேளை தலையில் இருக்கலாம், இல்லது நெஞ்சில் இருக்கலாம், எலும்பில் இருக்கலாம், நரம்பில் இருக்கலாம், இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருந்த காலம். ஆனால் ஒரு முறை ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்காவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஜனாதிபதியாக இருந்த அவர் வியாதிப்பட்டார், தொண்டையில் வலி, வீக்கம். அப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறைமையின்படி என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கால் வீங்குது, கை வீங்குது, தொண்டை வீங்குதுன்னா அந்த இடத்துல அவர்கள் ஊசியை வச்சு குத்தி அதில் கொஞ்சம் ரத்தத்தை எடுப்பாங்க. ஒரு 200 மில்லி 300 மில்லி ரத்தம் எடுத்தா அதுக்கு பிறகு சரியாகும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. அப்போ அதன்படி அவருக்கும் தலை சிறந்த மருத்துவர்கள் அந்த காலத்தில் வந்து அவருக்கு ஒரு 300 மில்லி ரத்தத்தை தொண்டையில் ஊசி வச்சு எடுத்தாங்க. ஆனால் குணம் ஆகலை. மறுநாள் வந்து 1 லிட்டருக்கும் அதிகமான ரத்தத்தை எடுத்தாங்க, சரியாகலை. மறுபடியும் சாயங்காலம் 1 லிட்டருக்கு அதிகமாக எடுத்தாங்க. எடுத்து கொஞ்ச நேரத்தில் இறந்து போனார். மருத்துவ உலகத்துக்கு ஒரு பேர் அதிர்ச்சி, எப்படி இது அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் வேதம் சொல்லுகிறதும் மருத்துவ ஆராய்ச்சியும் சொல்லுகிறதும் உண்மை, சத்தியம், சத்தியம். ஏனென்றால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிற மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி, இப்படி ஆண்டவர் சொன்ன சின்ன சின்ன வார்த்தைகள் கூட விஞ்ஞானத்தின் மூலமாய் மருத்துவ ரீதியாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எதுவும் பொய் அல்ல, கட்டுக்கதை அல்ல, மனுஷனுடைய கற்பனை கதை அல்ல. ஆகவே இது தேவனுடைய வார்த்தை. எந்த விதத்தில் ஆராய்ச்சி பண்ணினாலும் அது உண்மை. ஆகவே தயவாய் என் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க.
நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க கவனித்தீர்கள் ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அதேதான் உலகமெங்கிலும் அதிகமாய் ஒரு பண்டிகை, ரொம்ப நாளா கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை என்றால் அது கிறிஸ்து பிறப்பு பண்டிகை தான். கிட்டத்தட்ட கிறிஸ்துவ நாடுகளில் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியே நாம நம்மளுடைய தேசத்துல கொண்டாடுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாய் பிறந்தார். ஏன் பிறந்தார் என்று சொல்லி நீங்க கவனித்தீர்களானால், அநேக காரியத்திற்காய் பிதாவாகிய தேவன் அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அதுல எல்லா காரியத்தையும் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. ஆனால் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நான் சொல்லுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை எங்களைப் போல கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கடற்கரை தோறும், வீதிகள் தோறும் நின்று மனிதர்களுக்கு சொல்ல கொடுக்கும்படி நல்ல ஒரு போதகராக, நல்ல ஒரு பிரசங்கியாராக இயேசு இந்த பூமியில் அனுப்பப்பட்டார். நீங்கள் கவனித்தீர்களானால் எல்லா கோயில்களிலேயும், எல்லா ஆலயங்களிலேயும், வழிபாட்டு ஸ்தலங்களிலேயும் அவரவருடைய தேவனை எதுக்கு ஒப்பாக தான் சித்திரம் தீட்டி அல்லது செதுக்கி சிலை வடிவில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதனுடைய சாயல் மனுஷனுடைய சாயலாகவே இருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் நாம ஒரு சாயலாகவும் நம்மை உண்டாக்கின தேவன் ஒரு சாயலாகவும் இல்லை. நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இதே ஒரு சாயல் வடிவாக தான் தேவனும் இருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். இப்போ மனுஷன் பார்க்க தேவனை போல இருக்கிறான். தேவனுக்கு எப்படி மூக்கு இருக்கிறதோ, காது இருக்கிறதோ, வாய் இருக்கிறதோ, பல்லு இருக்கிறதோ, முக அமைப்பு இருக்கிறதோ, கை அமைப்பு இருக்கிறதோ, அதே போலதான் மனுஷனுக்கும் இருக்கிறது. ஆனா மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரே ஒரு காரியத்துல தேவன் விரும்பாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சுபாவம் வேற, மனுஷனுடைய சுபாவம் வேற. தேவன் எப்படிப்பட்டவர் என்று இயேசு சொல்லுகிறார். பிதா பூரண சர்க்குணரா, நல்ல குணம் படைத்தவர் தான் தேவன். அவரிடத்துல கெட்ட குணம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆகவே அந்த குணம் மனுஷனுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்படி இயேசு வந்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம்னா அவன் தேவனை போல மாறணும். தேவனுடைய ஸ்வாபத்தை போல அவனும் தன்னுடைய ஸ்வாபத்தை மாற்றி கொள்ளணும் என்கிற செய்தியை தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த தேசத்திற்கு, இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு இந்த பூமியில வந்து முதல் பேசின வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பேசினார். அதோடு கூட அவர் சொன்னார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் பேசினார். நல்ல கவனிங்க, இந்த பூமியில நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு எவ்வளவோ வாஞ்சிக்கிறோம், ஆசீர்வாதத்திற்காக என்னெல்லாமோ செய்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வரும், எது மூலமாய் வரும் என்று சொல்லி நீங்க கவனித்தீர்களானால் ஒவ்வொருவருடைய குணத்தின் மூலமாக. நாம சும்மா வேதத்தை வாசிக்காமலே நிறைய நேரத்தில் கோபத்தில் சிலரை பார்த்து சொல்லுவோம், அவன் புத்திக்கு தானே அப்படி இருக்கான், அவன் புத்திக்கு தான் அவன் குடும்பம் அப்படி இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லுவோம். நீங்களும் கேட்டிருப்பீங்க, நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் உண்மை அதுதான். ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எப்போ வரும் அப்படின்னா அவனுடைய குணத்தின் அடிப்படையில் வரும். வீடு சரியில்லை, நம்ம வாழக்கூடிய இந்த கிராமம் சரியில்லை, வீடு போட்டிருக்கிற தசை சரியில்லை, இப்படியெல்லாம் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா உன் குணத்தை மாற்றணும். உன் குணம் யாரை போல இருக்கணும் அப்படின்னா உங்களையும் என்னையும் படைத்த அந்த பிதாவாகிய தேவனை போல இருக்கணும் என்று சொல்லக்குதான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆகையினால உங்களால் எவ்வளோ மனம் திரும்ப முடியுமோ உங்க மனதை திருப்பிக்கோங்க, சுபாவத்தை மாத்திக்கோங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படிம்பாங்க. நாம நம்முடைய தகப்பனை போல தாயை போல இல்லாம நம்மை உண்டாக்கின தேவனை போலவே மாறுவோம். உருவத்தில் மாத்திரமல்ல, ஸ்பாபத்திலையும் கிரியைகளிலையும் நாம் அப்படி மாறுவோமே ஆனால் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும் என்று, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய இடத்துல போனாலும் இரக்கம் கிடைக்கல. சொந்த பிள்ளைகளுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கல, சொந்த தாய் தகப்பனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கல. எத்தனையோ செய்திகளை நாம பார்க்கிறோம், பேப்பர் நியூஸ்ல வருகிறது. தகப்பன் மகனை கொன்றான்,
அல்லது மகன் தகப்பனை கொண்டான், இரக்கமே இல்லை, மகன் தாயை கொண்டான், அடித்து கொண்டான், வெட்டி கொண்டான். இதெல்லாம் அன்றாடும் செய்திகளில் ஒன்றாய் இருக்கிறது. எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு சொந்த தகப்பனுடைய கண்களில் கூட பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கல, சொந்த பிள்ளைகளுடைய கண்களில் கூட பெற்றோருக்கு இரக்கம் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இரக்கமுள்ளவர்களாயிருந்தா நான் உனக்கு இரக்கத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனை தரிசிக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் பல கோணத்தில் முயற்சி செய்கிறோம். தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா ஆலயங்களுக்கு போகணும், தூரத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு போகணும், பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போகணும், அப்படியெல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்க விரும்புகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க. இருதயத்துல எப்படி சுத்தத்தை கொண்டு வர முடியும்? துவைச்சு காய போடைய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இருதயத்துல எப்படி சுத்தத்தை? இருதயத்தில் கோபம் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, யாரை குறித்தும் பொறாமை இருக்கக்கூடாது, யாரை குறித்தும் எரிச்சல் இருக்கக்கூடாது, யாரை குறித்தும் வஞ்சகம் இருக்கக்கூடாது, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. இந்த மாதிரி காரியமெல்லாம் இருதயத்தில் வராதபடி உங்க இருதயத்தை நீங்க பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவீர்களானால் நீங்கள் தேவனை தரிசிக்கலாம். தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தர வல்லவராயிருக்கிறார். இதே போல நிறைய காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிரசங்கிக்கும்படி பிதாவாகிய தேவனால அனுப்பப்பட்டார். அதோடு மாத்திரமல்ல, அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன வியாதியோ, எத்தனையோ சூழ்நிலைகள்ல மனிதர்களை நோக்கி பார்த்தீங்க, மந்திரவாதத்தின் மூலமாய் பிரயாசப்பட்டீங்க, ஒரு விடுதலை வந்துடாதா, சுகம் வந்துடாதா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினதே நோய்களில் இருக்கிற ஜனங்களை சுகமாக்கும்படி, சபையை உருவாக்கினதை நோய்களில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியே சபைகளை தந்திருக்கிறார். நீங்க தனியா இருக்கும்போது, வீடுகளில் இருக்கும்போது, ஏசப்பா ஒரு அற்புதம் எனக்கு செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, என் குடும்பத்திற்கு செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கும் அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதே போல என்ன ஒரு காரியத்திற்காய் வந்தார்? நம்முடைய பாவங்களை சுமந்து தன்னை பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த பூமியில வந்தாரா? நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் அறிந்தும் அறியாமலும் செய்த எத்தனையோ பாவங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் மேல இருக்கிறது, குடும்பத்தின் மேல இருக்கிறது, சாபமாய் இருக்கிறது. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா தகப்பன் இளம் வயதுல மரித்திருப்பார், அதே வயசு வரும்போது பிள்ளைகளும் மரிக்கிறாங்க. சாபம் 3வது தலைமுறை 4வது தலைமுறையாக தொடருகிறது. இதை நாம குடும்பத்துல பார்க்கிறோம். சில குடும்பத்துல குடும்ப வாழ்க்கையே இருக்காது, கணவன் விட்டுட்டு போயிடுவார், மனைவி விட்டுட்டு போயிடும். அப்படி சில குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ குடும்பம் கண்ணீரோடு இருக்கிறது, அதுவும் ஒரு வித சாபம். இப்படி சாபத்தை குறித்து நிறைய சொல்லிட்டு போகலாம். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தினால் வந்த சாபம். பாவம் ஒரு மனுஷனை சும்மா விடாது. என்னென்ன பாவம் செய்கிறார்களோ அத்தனைக்கும் சாபம் வரும். அந்த சாபம் ஜனங்கள் மேல வரக்கூடாது, ஜனங்கள் அழியக்கூடாது என்று சொல்லிதான் எல்லா மனுஷனுக்காக அவர் சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு அவர் எனக்காக செய்த அந்த பலி எனக்கு எப்படி பலிக்கும் என்றால், இயேசு எனக்காக என் பாவத்திற்காக மரித்தார் என்று நீங்க விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். இயேசு ஒருவரே பாவத்தை மன்னிக்கிற தெய்வம். உங்களுடைய பாவம் எவ்வளவு கொடூரமானதா இருந்தாலும் நீங்க மனம் திரும்பி, ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இரக்கம் பெற வேண்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்துல சொல்லுங்க, இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன், என் பாவத்தை மன்னித்து என் குடும்பத்தின் மேல பிள்ளைகள் மேல இருக்கிற சாபத்தை எடுத்து போடுங்கப்பான்னு நீங்க ஜெபிப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். இப்போ கடைசியாக என்னுடைய வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு 5 நிமிஷத்துல. அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்கள் 12 பேர் இருந்தார்கள். இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி எல்லா ஜனங்களுக்குள்ளாக ஒரு காரியம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஒரு நாள் இந்த பூமி அழியும் என்று. எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 2000 பிறக்கும்போது, இன்னைக்கு 2025 வருஷத்துல இருக்கிறோம், 2000 வருஷம் பிறக்கும்போது
எல்லாருடைய இருதயத்திலையும் ஓடிக்கொண்டிருந்தது. கண்டிப்பாக அந்த 2000 உலகம் அழிஞ்சிரும். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் உலகம் அழிய போகுது, அதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அதே சந்தேகம்தான் சீசர்களுக்குள்ளாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். இனி மறுபடியும் இந்த பூமியில இயேசு வருவாராம். அப்போ அன்றைக்கு வந்தது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை சொல்லும்படி வந்தார், நோய்களை சுகமாக்கும்படி வந்தார், ஒவ்வொரு மனுஷனுக்காக தன்னையே பலியாக்கும்படி, பாவத்திற்காக மன்னிப்புக்காக பலியாக்கும்படி இயேசு இந்த பூமியில வந்தார். இனி எதற்கு வருகிறார் அப்படின்னா, இனி எதற்கு வருகிறார் என்றால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனுஷன் வேதத்தின்படி வாழ்ந்து இந்த பூமியில மரித்திருப்பானால் இயேசு வரும்போது அவனை மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணி தன்னோடு கூட சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அதே போல ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து இந்த பூமியில ஜீவனோடு இருப்பானால் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கி தன்னோடு கூட சேர்த்து கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இப்படிதான் ஒரு மனுஷன் இயேசு மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி வேற ஒன்றும் இல்லை. பரலோகத்துக்கு போனோன்னா ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். பாவத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி சபையில ஞானஸ்நானம் கொடுக்கிறது மத மாற்றத்திற்காக கொடுக்காமல் மனமாற்றத்திற்காக கொடுக்கப்படுகிறது. தெய்வமே, என்னுடைய பாவத்தை மன்னியும், சாபத்தை மன்னியும், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் போவானால் தண்ணீரில் முக்கி எடுப்பாங்க. அதுக்கு பேரு தான் ஞானஸ்நானம். அதே போல பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெறணும். நாம சில இடங்கள்ல கிராமங்கள்ல பார்க்கிறோம், சிலருக்கு பேய் பிடிக்குது, பிசாசின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வருது, சேவனையின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வருது. ஒரு சேவனையின் ஆவி, ஒரு செத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வர முடியும் அப்படின்னா சபைகளுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா பலனடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியை ஒரு மனுஷன் பெற்றிருந்தால் அந்த மனுஷனுக்கு விரோதமாக எத்தனை மந்திரவாதிகள் ஒன்று கூடி சேவனை வைத்தாலும் வராது. ஆகையினாலதான் நல்ல ஜெபிக்கிற தேவ வசனத்தின்படி வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு மந்திரம் வச்சாலும் பலிக்கிறது இல்லை. காரணம், அவர்களுக்குள்ளாய் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே பரலோகத்துக்கு போகணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும், இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். அப்படி பெற்று நாம உயிரோடு இருந்தால் இயேசு மறுரூபமாக்கி தன்னோடு கூட எடுத்துக்கொள்ளுவார். மரித்திருந்தாலும் மறுபடியும் ஜீவன் அடைய பண்ணி உயிர்த்தெழ வைத்து இயேசு மறுபடியும் தன்னோடு கூட சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு போவார். இப்போ நீங்க பரலோகத்துக்கு ஆயத்தமாகும்படி இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம்? இது கடைசி காலம் என்று சொல்லி எப்படி அறிய முடியும் அப்படி என்று சொன்னால், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகத்துல நிறைய நாடுகள் அடிச்சுக்கிட்டுறாங்க, பயங்கரமான சண்டை. ஒவ்வொரு நாடுகளிலையும் இருக்கிற ஆயுதங்களை நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பூமி இதே போல உள்ள பூமியை 400 முறை அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், வெடிமருந்துகள், அணு ஆயுதங்கள் ஒவ்வொரு நாடுகளில் இடத்துல இருக்கிறது. எல்லா ஆயுதங்களையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 400 முறை இதே போல பெரிய பூமி அழிக்கலாம். அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இருக்கிறதா, துணிக்கு இருக்கிறதா, வீட்டுக்கு இருக்கிறதா, அதெல்லாம் அரசாங்கத்தில் இருக்கோ இல்லையோ, மக்களை கொல்லக்கான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் நிறைய இருக்கிறது. ஆங்காங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நீங்க கவனித்தீர்கள்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு பயங்கர யுத்தம் உண்டாயிற்று. இப்போ இஸ்ரேல் காசாவுக்கு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஏதோ ஒரு செய்தி அல்ல, இயேசு கிறிஸ்து வருகிறார், நீங்க ஆயத்தமாகுங்க என்கிற செய்தி. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். பல தேசங்கள், அமெரிக்காவில் உள்நாட்டு கலவரங்கள் இருக்கிறது, இந்தியாவிலே மணிப்பூரில் உள்நாட்டு கலவரங்கள், பிரச்சனைகள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஜாதி மோதல், இன மோதல் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வெறும் செய்தி மாத்திரமல்ல, இயேசு வருகிறார், நீ மனம் திரும்பு, பரிசுத்தமாய் மாறு, ஞானஸ்நானம் எடு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்கிறதை எச்சரிக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு பாகிஸ்தான்ல பஞ்சம், இன்றைக்கு காசாவில் பயங்கர பஞ்சம். 1 லிட்டர் பால் 4500 ரூபா, 1 கிலோ அரிசி 4000 ரூபா. எந்த தகப்பனால வாங்கி கொடுக்க முடியும்? யுத்தத்தினால எல்லா பொருளாதாரமும் பயங்கர மாற்றம்.
அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதனால பஞ்சம், சோமாலியா தேசத்துல பஞ்சம், உகாண்டா பகுதியில் பஞ்சம், இப்படி எல்லாம் நடக்கிறது. இந்த பஞ்சம் எதை எச்சரிக்கிறதுண்டா, இயேசு வருகிறார், நீ மனம் திரும்பு, ஆயத்தமாக, பரிசுத்தமாக, பரிசுத்தாவியனை பெற்றுக்கொள், ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள் என்று எச்சரிக்கிறது. கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை ஒரு மாவட்டத்திற்கானதல்ல. இயேசுவும் ஒரு மாவட்டத்திற்கான தேவன் அல்ல, முழு உலகத்திற்கான தேவன். கடந்த நாட்களில் கொள்ளை நோய் முழு உலகத்திலேயும் வந்தது, இப்பவும் மறுபடியும் பரவுகிறது. இது எதை எச்சரிக்கிறதுண்டா, இயேசு வருகிறார், நீ மனம் திரும்பு, இயேசு வருகிறார், நீ மனம் திரும்பு. பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லா நீங்க கவனித்தீர்களானால் 2010 இருந்து இதுவரையிலும் 25 வரையிலும் 1,52,000 முறை பெரிய பூமி அதிர்ச்சியில் இருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் உலகம் எங்கிலும் வந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறதுண்டா, இயேசு வருகிறார், மனம் திரும்பு, இயேசு வருகிறார், மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, பரலோகத்துக்கு ஆயத்தப்படு என்கிறதை எச்சரிக்கிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்தி பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது, ஆண்டவர் எங்களை அனுப்பியிருக்கிறார், இந்த வார்த்தையை சொல்ல அனுப்பியிருக்கிறார். எங்களை ஒரு மனுஷன் அனுப்பல, ஒரு சபை அனுப்பல, எங்களை தேவனை அனுப்பியிருக்கிறார், இதை உங்களிடத்தில் சொல்ல. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், இயேசு வருகிறார், மனம் திரும்புங்கள், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் மாதவன் பாஸ்டர் அவர்கள் நம்மத்தில ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்கள் சித்தத்தின் பிரகாரம் அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரே நீர் தீர்மானித்த அந்த இடத்திற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே பெரிய மாற்றத்தை இந்த கிராமத்தை உண்டாக்க, ஒரு பெரிய விடுதலையை இந்த கிராமத்தில் உண்டாக்க என் தேவனின் வல்லமை உள்ளவராக இருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் நாம் மகிமைக்கின்றே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நீங்களே ஆண்டவரே சோத்திரம், இந்த வார்த்தையின் மூலமாய் பலப்பட்டு இதன் மூலமாய் இந்த ஜனங்கள் அப்பா உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய விடுதலையை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன்.